பாகிஸ்தான் மீது அமெரிக்கா புதிய தடை. யுக்ரைன் மீது போர் தொடுத்துள்ள ரஷ்யாவுக்கு ஆதரவாக சீன நிறுவனங்கள் செயல்பட்டதாக கூறி அமெரிக்கா அண்மையில் அந்நிறுவனங்களுக்கு பொருளாதார தடை விதித்தது. மேலும் ஆசியா, மத்திய கிழக்கு நாடுகள், ஐரோப்பிய பிராந்தியங்களில் செயல்பட்டு வரும் பல்வேறு நிறுவனங்களுக்கு எதிராகவும் அமெரிக்கா சென்ற மாதம் பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்தது. இதற்கு சீனா கடும் எதிர்ப்பை தெரிவித்தது. இந்நிலையில் பாகிஸ்தானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்திற்கு உதவி வழங்கியதாக கூறி பாகிஸ்தான் உட்பட பல சீன நிறுவனங்கள் மீது அமெரிக்க அரசு பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் தனது செய்திக்குறிப்பில் கூறுகையில், பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட ஏவுகணை உபகரணங்கள் மற்றும் அதற்கான தொழில்நுட்ப மேம்பாட்டில் ஈடுபட்டுள்ள 5 சீன நிறுவனங்கள் மற்றும் ஒரு நபர் மீது அமெரிக்க வெளியுறவுத்துறை நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ளார். குறிப்பாக த பீஜிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆட்டோமேஷன் ஃபார் மெஷின் பில்டிங் இண்டஸ்ட்ரி உட்பட 5 நிறுவனங்கள் மீது அமெரிக்க ஆயுத பரவல் மற்றும் கட்டுப்பாட்டு சட்டம் 13382 படி இந்நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றார். பேரழிவு ஆயுதங்கள் மற்றும் அவற்றின் விநியோக வழிமுறைகளை பெருக்குபவர்களை குறிவைக்கும் வகையில் இந்த சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஏவுகணை ஏற்றுமதி தடை சட்டத்தின் கீழ் பாகிஸ்தானின் நேஷனல் டெவலப்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் நிறுவனம் மற்றும் அதனுடன் இணைந்து பணியாற்றிய பெய்ஜிங் ஆராய்ச்சி மற்றும் இயந்திர கட்டுமான நிறுவனம் மீதும் அமெரிக்கா இந்த தடைகளை விதித்துள்ளது. மேலும் அமெரிக்க ஏவுகணை தடை சட்டங்களின் கீழ் சீனாவைச் சேர்ந்த 3 ஏவுகணை தயாரிப்பு நிறுவனங்களான ஹூபே, ஹூவான் சாங்டா, யுனிவர்சல் என்டர்பிரைசஸ் லிமிடெட் மற்றும் ஜியான்லாங்டே டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கம்பெனி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஒரு நிறுவனத்தின் நிர்வாகி லூவோ டோங்மை மீதும் அவரிடமிருந்து உதவி பெற்ற பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒரு ஏவுகணை தயாரிப்பு நிறுவனம் மீதும் அமெரிக்க தடை நடவடிக்கைகளுக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் கூறியுள்ளார். இதனால் சீனாவின் 3 நிறுவனங்களும் பாகிஸ்தானின் 2 நிறுவனங்களும் பாதிப்புக்கு உள்ளாகின்றன. இதுகுறித்து வல்லுநர்கள் கூறுகையில், பாகிஸ்தான் ஒருபோதும் பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகளை வைத்திருக்கக்கூடாது என்பதில் அமெரிக்கா எச்சரிக்கையாக உள்ளது. பாகிஸ்தானின் நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்திற்கு உதவிகள் வழங்கும் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா நடவடிக்கை எடுப்பது இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே பெலாரஸை தளமாக கொண்ட மின்ஸ்க் வீல் டிராக்டர் ஆலை உட்பட 4 நிறுவனங்கள் மற்றும் 3 சீன நிறுவனங்கள் மீது அமெரிக்கா நடவடிக்கை எடுத்துள்ளது என்று கூறியுள்ளனர். இந்நிலையில் கடன் தொல்லை தாங்க முடியாமல் பாகிஸ்தான் மீண்டும் ஒரு பிணை எடுப்பு கடனுக்காக IMF-க்கு விண்ணப்பித்து நிதியுதவி பெற போராடி வருகிறது. உலக வங்கியின் நிபந்தனைகளை ஏற்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் நாட்டின் கடன்களை அடைப்பதற்காக வரிகளை சீராக அதிகரித்து வருகிறார். சமீபத்தில் சீனா, சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகள் பாகிஸ்தானின் $12 பில்லியன் கடனை சலுகை வட்டியில் நீண்டகால கடன்களாக மாற்றி மேலும் சில ஆண்டுகளுக்கு ஒத்திவைத்துள்ளன. இந்நிலையில் IMF கடன் பாகிஸ்தானுக்கு மிகவும் முக்கியமாகும். வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி இது IMF கடன் வழங்குவது குறித்து முக்கிய கூட்டம் அமெரிக்காவில் நடக்கவுள்ளது. இந்த கடனை பெற அமெரிக்க ஆதரவும் அந்நாட்டிற்கு தேவையாகும். இந்நிலையில் அமெரிக்கா இவ்வாறு தடை விதித்துள்ளது ஏற்கனவே திணறி வரும் பாகிஸ்தானுக்கு ஒரு பின்னடைவாகும் என்று கூறப்படுகிறது.